1972ல் ஹிந்தி திரையுலகத்தின் முடிசூடா மன்னனாக இருந்தார் தர்மேந்திரா. அந்த மாதிரி இருந்த தர்மேந்திராட்ட பிரகாஷ் மேகரா அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதை திரைக்கதையோட படத்தோட பேர் வந்து சஞ்சீர். அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி வந்து அந்த கதையை 6 மாதம் கழித்து திருப்பி 2வது வாட்டி கேட்குறாரு. ஆனால் அடுத்த 6 மாதத்துக்கு அவர்கிட்ட கால் ஷீட் இல்லை. பிரகாஷ் மேகரா வந்து ரொம்ப நொந்து போயிடுறாரு. ஆல்ரெடி நான் இதுக்காக 6 மாதம் வெயிட் பண்ணிட்டேன், இனிமேல் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நீங்கள் இல்லாமலே வேறு ஆளை வச்சு இந்த படத்தை நான் முடிக்கிறேன் அப்படின்றாரு. தர்மேந்திரா அவரை பார்த்து புன்னகிக்கிறாரு. ஏன்னா அவர் நம்பர் 1 ஸ்டாரு, அவர் இல்லாமல் இந்த படத்தில் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் இதே கதையை எடுத்துகிட்டு போய் தேவானந்தகிட்ட சொல்கிறாரு, ராஜ்குமார்கிட்ட சொல்கிறாரு. எல்லாரும் ஏதேதோ ஒரு காரணங்களுக்காக தட்டி கழிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பிரகாஷ் மேகரா ரொம்ப நொந்து போயிடுறாரு. அவருக்கு அவர் திறமை மேலே நம்பிக்கை இருக்குது. 3 படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு. அவர் கதை மேலே நம்பிக்கை இருந்தது. என்னடா அது தர்மேந்திராவை பகைச்சிட்டு இப்படி வந்துட்டோமே, இப்படி நடுத்தருவில் நிற்கிறோமே, நம்ம எப்படி இந்த கதையை வெற்றி அடைகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது அவரோட உதவியாளர் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சொல்கிறாரு, சார் நம்ம இந்த நடிகரை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, இந்த நடிகர் என்ன புது நடிகராப்பா, அவர் ஃபோட்டோ கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், இவர் ஆல்ரெடி 7 படத்தில் நடிச்சிருக்காரு, அந்த 7 படமும் தோல்வி தான். ஆனால் அவர் மிகுந்த திறமசாலி. அவர் கண்ணை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிக்கும், அவர் நடிப்பை பார்த்தீங்கனாலே பிடிக்கும். ஆனால் அந்த 7 படங்களில் அவர் நடிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. அவர் கரெக்டாக இயக்குநர்கள் இயக்கலை, அதனால தான் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்றாரு. என்னையா தர்மேந்திரன் நடிக்க வேண்டிய படம், ராஜ்குமார் நடிக்க வேண்டிய படம், தேவானந்த் நடிக்கிற படத்தில் போய் 7 படத்தில் ஃபெயிலியர் ஆனவனை கொண்டு வரியா அப்படின்றாரு. ஸோ அந்த 7 படத்தில் ஃபெயிலியர் ஆனவர் தான் அமிதாப் பச்சன். அப்போ பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் வந்து எம்ஏ படிச்சுட்டு ஒரு கப்பல் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சினிமாவில் நடிச்சிருக்காரு. இந்த 7 படமும் தோல்வி. ஸோ இந்த காலகட்டத்தில் அவர் நடிச்சிருந்த படத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் படம் எடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த படத்துக்கு அவரே தான் தயாரிப்பாளர். அந்த டைமில் அமிதாப் பச்சன் சொல்கிறாரு, இந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா நான் திருப்பி என் வேலைக்கு தான் போகணும், இனிமேல் சினிமாவில் எனக்கு எந்த வேலையும் கிடையாது, மூட்டை கட்டிட்டு போகணும் அப்படின்றாரு. அதுக்கு பிரகாஷ் மேகரா சொல்கிறார், நீயாவது வந்து வேலைக்கு போவ, நான் தெருவுக்கு தான் போகணும், ஏன்னா சொந்த காசு போட்டு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சிரிப்பாக சொன்னார். அதுக்கப்புறம் அந்த படம் 1973 மே மாதம் வந்துச்சு. வந்தால் அமிதாப் பச்சனை யாருக்குமே தெரியல. மொதல் நாள் படம் ஓடல, 2ஆம் நாள் படம் ஓடல, 3ஆவது நாள் படம் ஓடல, 4ஆவது நாள் படம் ஓடல, 5ஆவது நாள் படம் ஓடல, 6ஆவது நாள் படம் ஓடல. ஒரு வாரம் படம் ஓடவே இல்லை. படம் படுதோல்வி. அமிதாப் ரொம்ப நொந்து போயிட்டார். டைரக்டரும் நல்ல துண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தார். இந்த நேரத்தில் 7ஆவது நாளுக்கு அப்புறம் இந்த படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத் நல்ல பப்ளிசிட்டி வந்தது. இதோட மசாலாத்தனம் எல்லாம் போட்டு நல்ல டைரக்டர் கதை வசனம் பிடிச்சதுனால மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லோரும் போய் இந்த படம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் திருப்பி பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டு. அன்னிலேருந்து அமிதாப் இன்னி வரைக்கும் வந்து ஒரு டாப் ஸ்டார் தான். அமிதாப் பச்சன் இவ்வளோ பெரிய ஆள், அவரே வந்து அவருக்கான வாய்ப்பு வந்து தங்கத்தாம்பாளத்தில் வரல. அவரும் வந்து தோல்விகளை சந்தித்தார், அவமானங்களை சந்தித்தார். இது எல்லாம் சந்தித்த அப்புறம் அவர் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே இல்லை. என்றாவது ஒரு நாள் ஒரு நல்ல வாய்ப்பு வரும், அந்த நல்ல வாய்ப்பு வந்து நம்ம நல்ல தளத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு அவர் வந்து பொறுமையோடு உழைச்சார். தம் முயற்சியை வந்து என்றைக்குமே நிறுத்தலை. அடிப்படையில் நம்ம எல்லாருமே திறமசாலிகள் தான். அந்த திறமைகள் உதவியோடு தான் வாழ்க்கை பயணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இலக்கை எட்டும் முறை நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து போராடினா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மன வலிமை தான் நம்ம அமிதாப் பச்சன்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது. ஸோ நம்மளோட மன வலிமை தான் நம்ம பல வலிமையை டிசைட் பண்ணோம். பணத்தை தேடி போகிற இந்த பாதையில் நானும் உங்களோட இருந்து தோள் கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் விஜயகுமார்.